பள்ளிப்பாளையத்துக்கு வரேன். நான் வந்து எம்ஏ எம்எட் எம்பில் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் சீலிங் ஹெச்ஓடாக இருக்கேன். ஒரு நாளைக்கு 1800, மந்த்லி வந்து 54,000 வாங்குறேன். அது இல்லாமல் என்னோட ரெஃபரல் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருதுங்க. மொத்தம் மந்த்லி பார்த்தீங்கன்னா 1 lakh நான் வாங்குறேன். எல்லாருமே வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக தான் இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 தான் சேலரி கொடுத்தாங்க. டிஆர்பிக்கு நான் டெய்லி படிப்பேங்க. ஆனால் என்னால் வந்து மேலே வர முடியல. ரொம்ப ஃபீலிங் வருத்தத்தோடு தானே நம்ம லைஃப் வந்து இப்படியே தான் போகுமோ அப்படின்னு நினச்சி கூட நான் சில டைம் நைட்டில் தூங்காமல் அழுது இருக்கேன். நம்ம வாழ்க்கை எப்போ தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், வாழ்க்கையை வந்து நம்ம நகர்த்தி தான் செல்ல முடியும், நம்ம உயர்த்த முடியாது அப்படின்ற ஒரு எய்ம்லேயே நான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து மைவித்ரி வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. நான் வந்து இப்போ நல்லா மேலே வந்திருக்கேன். நிறைய பேருக்கு இதன் மூலியம் ஒரு லைஃப் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு மைக் செட்டாகவும் எல்லாரும் எல்லாரும் வந்து நீங்க வாங்குற அமௌண்ட் வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைங்க. கண்டிப்பா வச்சீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் கண்டிப்பா உயரும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாரி ஏற்றால எல்லா ஃப்ரெண்டுக்கும் நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் வாங்குற அமௌண்ட்டை வந்து எல்லாருக்கும் டிஸ்கஷன் பண்ணுங்க. ஐயோ நாம் வந்து பக்கத்து வீட்டில் கூட இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம சொல்லாமல் இருப்போம், வேற ஒருத்தர் முந்திட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க த்ரோன் ஆகிட்டு நாம ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் எல்லாருக்குமே வந்து கூச்சப்படாமல் தைரியமாக சொல்லணும். அவங்க தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, தைரியமாக போய் நீங்கள் வாங்குற அமௌண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். 5 ரூபானாலும் 7 ரூபா வந்தாலும் 480 680 இந்த மாதிரி வாங்கினாலும் நீங்கள் போய் தைரியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அது இல்லாமல் அங்கங்கே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மளிகை கடையில் வாங்குறது உங்கள் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். நம்ம கம்பெனியை நாம தான் வாங்குறேங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா குடோன் அந்த கப்பு ஓப்பன் பண்ணும்போது எம்டி சொன்னார், உங்கள் கம்பெனியில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கலாமா, உங்கள் ஸ்டோரில் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு ரொம்ப எம்டி வந்து நமக்கு சொன்னார். இது எல்லாருமே வந்து காதில் வாங்கிட்டு நீங்கள் எல்லாருமே ஸ்டோரில் போய் அவங்க அந்தந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையான மெடிசின் கேர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும். கம்பெனி வந்து நல்லா உயரத்துக்கு கொண்டு போகும். அப்போ நம்ம வாழ்நாள் வந்து பிரகாசமாக அமையும். நாம் நினச்ச இடத்துல நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி வாழலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு மை